بسم الله الرحمن الرحيم. عن علي رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال: أربعة من كنز الجنة وصلة الرحم وقول لا حول ولا قوة إلا بالله وكما قال عليه الصلاة والسلام وتسليم. நான்கு விஷயங்கள் அது சுவனத்தினுடைய பொக்கிஷங்களில் நின்றும் உள்ளது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் மூன்றாவது விஷயமாக சிலத்துர் ரஹம் என்பதை நாம் பார்த்தோம். சிலத்துர் ரஹம் அப்படின்னு சொன்னால் உறவை பேணுதல், உறவினர்களோடு சேர்ந்து வாழுதல் என்பது பொருள். நேற்றைய தினம் இது சம்பந்தமான சில செய்திகள் நமக்கு மத்தியில் நாமும் முதாக்கரா செய்து கொண்டோம். உறவை பேணுதல் அப்படிங்கிறது இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லி தருவாங்க. சில்மன் கதஅக. சரி, அதாவது நேற்றைய தினம் இது சொன்னப்போ கூட ஒரு நண்பர் கேட்டாங்க, உறவுகளை சேர்ந்து வாழணும்னு நீங்க சொல்றது ரொம்ப நல்ல செய்தியா தான் இருக்குது, ஆனா நான் வாழும் காலத்திலேயே எனக்கு முதுகலை குத்தன துரோகிகள் உறவுகள்ல இருக்கிறாங்க, நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய நண்பர்களை இன்னும் ஒரு சில நபர் இப்படி கூட கேட்டாங்க, என்னுடைய தகப்பனார் வாழும் காலத்துல எனக்குன்னு எதுவுமே செய்யல, ஒழுங்கான படிப்பு கூட எனக்கு கொடுக்கல, நான் அவருக்காண்டி துவா செய்யணுமான்னு கேட்காரு. யார்? பெத்த தகப்பனுக்கு. ஒரு மூத்தா போகும்போது இருந்த சொத்து எல்லாம் காலி, கடன்ல போயிருச்சு. எங்கள்கிட்ட யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அவங்களே எங்களுடைய சொத்துக்களை வாங்கிட்டு போகும் அளவிற்குண்டான கடன். அவங்கள்ட்ட போய் நாங்க வேலை செய்யற அளவுக்கு, நானும் என்னுடைய தாயும் போய் வேலை செய்யற அளவுக்கு என்னுடைய தகப்பனை விட்டுட்டு போயிட்டான். அந்த மனுஷனுக்கு நான் துவா செய்யணுமான்னு கேட்டேன். குடும்பம் அப்படிங்கிறது பாருங்க, உறவுகளை நாம் எந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல அருமையா சொல்லுவாங்க. யா ரசூலல்லாஹ், தர்மத்தை பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, என்னுடைய சொத்தை பூரா நான் தர்மம் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது, சொத்தை அவ்வளோத்தையும் தர்மம் செய்யறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கிறோம் இல்லையா, எழுதி வைக்கிறாங்க இல்லையா? நம்ம பெரும்பகுதி இஸ்லாமியர்கள் செஞ்சாலும் செல்லாது, இஸ்லாமியர்கள் எழுதி வச்சாலும் செல்லாது. ஏன்னா மௌத்துக்கு பின்னாடி அந்த சொத்து யாருக்கு எப்படி போகணுங்கிறத குர்ஆன் சொல்லி இருக்கிறதுனால நாம மௌத்துக்கு முன்னாடியே எழுதி வைக்கிறது என்ன செய்யாது, செல்லாது. ஆனா உயிரோட இருக்கிற காலத்திலே இன்னாருக்கு எவ்வளவு இன்னாருக்கு இவ்வளவுன்னு சொல்லி நம்ம கையில இருந்து நம்மளா சம்பாத்தியத்துல இருந்து கொடுக்கற மாதிரி கொடுத்து முடிச்சிட்டோம்னா அது வேற. என்னுடைய மௌத்துக்கு பின்னால் இன்னாருக்கு இவ்வளவு செல்லணும் அப்படின்னு எழுதி வச்சோம் அப்படின்னா அது செல்லாது. அது நம்மளுடைய ஷரியத் என்ன சொல்லி தருதோ அந்த ஷரியத்தின் பிரகாரம் தான் போகும். புரியுதுங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்து, இந்த சொத்துல தர்மத்தை பத்தி இவ்வளவு சொல்றதுனால நான் இங்க இருக்கிற எல்லா ஃபண்டையும் நான் என்னுடைய ஆகிரத்துக்காண்டி நான் தயார் பண்ணிக்கிறேன், அதனால இது எல்லாத்தையும் டெபாசிட்டா நான் என்ன செஞ்சிடறேன், கொடுத்துட்றேன், தர்மத்துல எழுதிக்கிடலாமா அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் குறைங்க, முழு சொத்தையும் வாங்குறதுக்கு அனுமதி கிடையாது, கொஞ்சம் குறைங்கும் போது அந்த சஹாபி அப்படியே படிப்படியாக என்ன செய்வாங்க, சரி முழு சொத்தும் வாங்க மாட்டீங்கன்னு சொன்னா ஒரு பாதியாவது வாங்கிக்கிடுவீங்களா? இல்லை, அதுவுக்கு அனுமதி கிடையாது. அப்போ முழு சொத்தையும் 3 பங்காக வைத்து அந்த 3ல் 1 பங்காவது நான் கொடுக்கலாமா, இதுக்கு வேணா அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, 3ல் 1 பங்கை மட்டும் பொது நிதிக்காக வேண்டின்னு சொல்லி அந்த சஹாபிட்ட இருந்து என்ன செய்வாங்க, பைத்துல் மாலுக்கு வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அப்படிங்கிறத நம்ம வரலாறுல பார்க்குறோம். அப்போ மிச்சம் 2 என்ன செய்யறது அப்படிங்கும்போது அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நீ விட்டுட்டு போ, உன்னுடைய பிள்ளைகளை பிறரிடம் கையேந்த வைத்து விடாதேங்கிற வார்த்தையை சொல்லிட்டு போவாங்க. இப்போ நம்ம உறவுகள்ல பிள்ளைகள் ஜெனரேஷனை, நமக்கு பின்னாடி வரக்கூடியவர்களை நாம் எப்படி பேணணும் அப்படிங்கிறத நமக்கு அந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. இப்படித்தானே? அதே மாதிரி இன்னொரு சஹாபி சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய அத்தா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பணம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். என் அத்தா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பணம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார்.
பணம் கொடுக்கலன்னா நீ திட்டுறாரு அப்படிங்கிற அது மாதிரி உண்டான சூழல்களை சொல்லும் பொழுது அவங்கள கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிப்பாங்க என்ன ஏதுன்னு. யார சொல்லலாம், நான் நன்றாக இருக்கும் பொழுது இவனை மார்லையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளர்த்துருக்கிறேன். இப்ப என்னால இயலாமல் போய்விட்டது, எனக்கு வருமானம் இல்லை. இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுடைய நிலை அதுதான், எனக்கு வருமானம் இல்லை. ஆனா சில பிள்ளைங்க நம்ம அத்தாவுக்கு எவ்வளவு செலவுக்கு கொடுக்கணுங்கிறது கணக்கு பார்க்காம கொடுக்குற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஆனா சில பிள்ளைங்க வருமானம் குறைவுங்கிறதுனால வழி இல்லாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவனுடைய சூழலுக்கு தகுந்தாற்போல் ஏதோ அவனால முடிஞ்சதை செய்கிறான். அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, விளக்கத்தை சொல்றாங்க. எனக்கு உண்டான தேவைகளுக்கு பணம் தேவை இருக்கு, கேட்கிறேன், மகன் நல்லா தானே சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற செய்தியை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகனை பார்த்து சொன்னாங்க, அந்த மாலுக லி அபீக, நீயும் உன்னுடைய சொத்துக்களும் உன்னுடைய தந்தைக்காக வேண்டிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. உன் சொத்து தந்தைக்குன்னு சொல்ல மாட்டாங்க, நீயே உன் தந்தைக்கு சொந்தமான ஆள் தான்ப்பா அப்படிங்கிற செய்தியை சொல்லி அவர் எவ்வளவு கேட்காரோ அதை கூட தாராளமா கொடுங்கிறத அந்த சஹாபியோட மகனிடமிருந்து எடுத்து அந்த தந்தைக்கு நபி அவர்கள் கொடுத்தார்கள்ங்கிறத நாம என்ன செய்யறோம், வரலாறுகள்ல பார்க்கிறோம். இதெல்லாம் உறவுகளை, குறிப்பாக பிள்ளைகள் தந்தைகள் அப்படிங்கக்கூடிய அந்த உறவுகளை நாம் பேணுவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த செய்திகளில் உண்டானது கண்ணியத்திற்குரியவர்களை. ஆனா இந்த வாழும் காலத்துல நம்ம முதுகுல குத்துனவங்களை மட்டும் நாம் என்ன செய்ய மாட்டோம், மறக்க மாட்டோம். எப்படி அந்த பெத்த தந்தைக்காக இன்னும் கபர்ல போய் கூட துஆ செய்யாத நபர்களை நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை. அவங்கள இறந்து போயிட்டாங்கன்னா கூட அது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, மற்ற உறவுகளாக இருந்தாலும் அவர்கள் செய்த அந்த பாவத்திற்கு ரப்பே மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை கேட்கறது இருக்குத, அதுதான் நாம சிறந்த மனிதர்கள் என்பதற்குண்டான ஒரு நல்ல பாக்கியம். அப்படி உறவுகளை பேணி வாழக்கூடிய நற்பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக் சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பனா ظلمنا